हाय फ्रेंड्स, इनकी நம்ம ஜிமினோட வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. ஜிமின் ரூம்ல இருந்து கோமா வெளியே போனதும் வயன் தேவ்க்கு கால் பண்ணான். ஹே வயன், என்ன கால் பண்ணிட்டே இருக்கேன், அட்டெண்ட் பண்ணவே இல்லை. தேவ் கிட்ட நீ கால் பண்ணிட்டே இருக்க, நான் தான் சொன்னேன்ல எனக்கு கால் பண்ணாத. என்ன வயன், எனக்கு ஒன்று மீட் பண்ணணும், நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். வேற எப்படி உங்ககிட்ட பேச முடியும்? ஏன் ஒரு கால் கூட அட்டெண்ட் பண்ணல? தேவ் ப்ளீஸ் அகைன் கால் பண்ணிகிட்டே இருக்காத. நான் தான் நம்ம மீட் பண்ணலான்னு சொன்னேன்ல, எப்போ மீட் பண்ணலான்னு சொல்கிறேன். ப்ளீஸ் சும்மா கால் பண்ணிகிட்டே இருக்காதா? உங்ககிட்ட ப்ளீஸ் தேவ். சரி சரி ஓகே, நீ ஃப்ரீ ஆகிட்டு எனக்கு கால் பண்ணு. உங்ககிட்ட நிறையா பேசணும். ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூ. நான் அப்புறமா கூப்பிட்றேன். ஒயின் ஜிமின் எப்படி ஃபேஸ் பண்ணேன்னு தெரியாமல் அவர் ரூம்லேருந்து வெளியே வந்தா. ஜிமின் செம்ம டென்ஷனாக காஃபி குடிச்சிட்டு இருந்தான். ஒயின் மெதுவாக ஜிமின் கிட்ட வந்தேன். ஜிமின் ஜிமின் அது அது வந்து ஜிமின் காயம் காயம் எப்படி இருக்கு? இப்போ ஆறிடுச்சு இல்லை? அதில் பெயின் எதுவும் இல்லைல்ல? ஜிமின் ரொம்ப டென்ஷனாக அந்த காஃபி கப்பு கீழே வச்சுட்டு, என்ன அப்பா அம்மா முன்னாடி சீன் போடுறியா? ரொம்ப அக்கறை தான். டீ ஜிமின் என்னடா பேசுகிற? அவள் கேட்க தானே செய்கிறா, பதில் சொன்ன என்ன? அம்மா நீ கொஞ்சம் பாய மூட்டை இருக்கியா? அவள் யார் எப்படின்னே தெரியாமல் அவளை நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டு வந்து வச்சிருக்கா. பார்க்க எரிச்சலாக வருது. சி டீ காஃபி, எனக்கு காஃபி வேணாம், ஒன்றும் வேணாம். ஜிமின் சரி விடு. ஃபைன், அவனுக்கு ஒன்றும் இல்லைம்மா, இப்போ தான் பார்த்தேன், சின்ன காயமாக தான் இருந்துச்சு, இப்போ சரியாயிடுச்சு. ஓகே ஓகே ஆண்டி. சரி அதை விட்றா, டின்னருக்கு என்ன பண்ண? இந்த வீட்டில் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன்ல, சாப்பாடு ஒன்று தான் எனக்கு குறை, எனக்கு ஒன்றும் வேணும். ஜிமின் அங்கே ரொம்ப கோவமாக இருந்துச்சு. ரூமுக்கு போனோம். டேய் ஜிமின், ஃப்ரெண்ட் ரொம்பவே சோகமாக நின்றுட்டு இருந்தான். விடுமா, ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மூடில் இருப்பான். ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கான்ல, அதான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கான். நீ தான் நினச்சிக்காத. வயன் கொஞ்சம் நேரம் ஹால்லே இருந்தான். ஜிமின் ரூம்லேயே இருந்தான். டின்னருக்கும் வராமல் ரொம்பவே டென்ஷனாக ரூம்லேயே இருந்தான். வயன் என்ன ஆண்டி, இந்த பாலை ஜிமின்ட்ட கொடுத்துறியா? அது ஆண்டி அவன் எதுவுமே சாப்பிடலம்மா, அதான் கொடுத்துறியா? கொடுத்துறேன் ஆண்டி. வயன் அந்த பால் டம்ளர் வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு வந்தான். ஜிமின் ரூமோட பால்கனியில் நின்று ரொம்ப டென்ஷனாக தமடிச்சிட்டு இருந்தான். வயன் ஜிமின் கிட்டே வந்து, ஜிமின் 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 அது பால் ஆண்டி பால் கொடுக்க சொன்னாங்க, எடுத்துக்கோ ஜிமின். எனக்கு எதுவும் வேணும், முன்னாடி வராத, எரிச்சலாக இருக்கு. அது ஜிமின் தேவ்னால தான் நான் கோவமாக இருக்கு. தேவ் யாருன்னா? ஜிமின் செம்ம டென்ஷனா என்னோட கையில் இருக்க பாலை தட்டி விட்டான். ஜிமின் ஜிமின் என்ன பண்ணுற? சி பாய் மூடு. எதையோ சொல்லி எனக்கு தாலி கட்ட வச்சுங்க, என்னங்கிட்ட கூட்டிகிட்டு போயிருன்னு சொல்லி ஏ ரூம்குள்ளே வந்துட்டா. இப்போ என்ன தேவ் பற்றி சொல்லி அடுத்து நான் கூட ஒன்று சேர்த்து வைக்கணுமா? ஜிமின் அது சி தெளிவாக பிளான் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கல. ஜிமின் தேவ் சி பாய் மூடு. எனக்கு ஜப்பானை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீ எவன் கூடலாம் மேய்ஞ்சிருக்க, எவன் கூடலாம் படுத்திருக்கன்றத தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? நீ எவன் கூடயும் போ, எப்படியோ போ, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. ஜிமின் இவ்வளோ அதிகமாக பேசுகிற. எனக்கும் தேவுக்கும் நடுவில் வந்தது நீ தான், சம்மந்தமே இல்லாமல் இப்போ என்ன திட்டிகிட்டு இருக்க? ஓ உனக்கும் அவனுக்கும் நடுவில் நான் வந்தனா? அப்படின்னு சொல்லு, என்ன சொன்ன? ஜிமின் ரொம்பவே டென்ஷனாக ஒயின்கிட்ட வந்து, சொல்லுடி என்ன சொன்ன? ஒயினோட ஹேரை டைட்டாக பிடிச்சிட்டு, ஜிமின் ஜிமின் விட்டு, எனக்கும் தேவுக்கும் நடுவில் நீ தான் வந்த. இப்போ நீ கோவப்படுறத எந்த அர்த்தமும் இல்லை. தேவ் தேவ் நான் எப்படி இருக்கேன்னு கேட்கதான் கால் பண்ணேன். ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொன்னான், ஒன்று பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னான். சி நிறுத்து, கேட்குற அசிங்கமாக இருக்கு. இந்த உலக வலிக்க ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டு இருக்கானோ, போய் தொலைய வேண்டியதை நான் வந்துட்டேன். எதுக்கு ஏன் வீட்டில் இருந்து ஏன் உயிர் எடுத்துட்டு இருக்கா? என்ன அவன் கூட போகணுமா? நான் தான் சொன்னேன்ல டிவோர்ஸ் தந்தோ நான் அனுப்பிடுறேன்னு, அதுக்குள்ள அரைக்குதான் அவ்வளோ கேட்குதா என்ன? அப்படி வேணா நான் தரேன்,
என் கூட இரு. டிவோர்ஸ் தந்ததுக்கப்புறம் நீ எவன் கூட வேணா போ. அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. பேசுற தேவ் தேவ் நான் கல்யாணம் பண்ணிக்க அந்த பையன். ஓ அவனா? மிஸ் பண்ணுவான்ல. என்னென்னலாம் கட்டினேன், என்னென்னலாம் பண்ணியிருக்கான் கூட. அதான் அவனுக்கு நீ இல்லாமல் இருக்க முடியல போல. அவ்வளோ மிஸ் பண்ணுறான் போல. சுமன் பலிக்குது பலிக்குது விட்டு சுமன். ஏய் சி வாய் மூடு. அக்கன்னு சொல்கிறேன். எனக்கு நீ வேணாம், எனக்கு நீ வேணவே வேணாம். நான் அன்னே டிவோர்ஸ் கொடுத்து நான் அனுப்பிடுறேன். அதுக்கு முன்னாடி வரைக்குதுன்னு அவன்கிட்ட போகணும்னு நினச்சேன். என்ன பேசுகிற சுமன்? ஏய் உனக்கு வேணும்னு விட்டு போன வேண்டியவன் அவன் மேலே எங்கே நினச்சி உனக்குல அவரை மிஸ் பண்ணுறாரா? உங்க 2 பேருக்கு இல்லை நான் வந்துட்டேனா? என்ன என்னை பார்த்து உனக்கு எப்படி தெரியுது? நீ எதுக்கு இப்போ என்கிட்ட கோவப்பட்டு இருக்கா? உனக்கு தான் எனக்கு பிடிக்காதுல. நான் யார்கிட்ட பேசினா உனக்கு என்ன? தேவைங்கிட்ட பேசுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஹே எனக்கு என்ன பிரச்சனையா? நீ பெரிய ஒழுக்க மயிர் மாதிரி ட்ராமா பண்ணுவல்ல, அதான் என் பிரச்சனை. எப்பொழுதுமே தொடாதவன நான் தொட்டுட்ட மாதிரி உன் குடும்பமே ட்ராமா பண்ணிச்சுல, அதான் என் பிரச்சனை. நீ முடிஞ்சளவு மேய்ஞ்சிட்டு தான் கல்யாணத்துக்கு வந்து உட்காந்துருக்கா. என் குடும்பம் என்ன மாதிரி குடும்பம் தெரியுமா? எங்கள் அம்மாவுக்கு தெரியும் என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு. ஆனாலும் அந்த நிமிஷம் நீ அழுதுட்டு இருந்த, உன் குடும்பம் அழுதுட்டு இருந்துச்சு. அதுக்காக மட்டும்தான் எங்கள் அம்மா நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லிச்சு. எங்கப்பா ஏதோ நீ எனக்காகவே வந்திருக்க மாதிரி ரிசப்ஷன் வேற. ஊரே கூப்பிட்டு காட்டுறாங்க இவதான் என் மருமகன்னு. நீ எவன் கூட வேணா போ, அது எனக்கு தேவையே இல்லை. ஆனால் என் அப்பாவும் என் அம்மாவும் கவலைப்படுற மாதிரியோ சிங்கப்படுற மாதிரியோ ஏதாவது பண்ணுனா நாளைக்கு டிவோர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறேன். ஜஸ்ட் 1 or 2 monthஸில் உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டுறேன். அதுக்கப்புறம் எங்கே போனால் போய் மேய்ஞ்சிக்கோ. எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. அது வர எல்லாத்தையும் மூடிட்டுறேன். அதுக்கும் மேலே உனக்கு ஒருத்தர் வேணும்னா என்னை கூப்பிட்டு, அவனை விட நல்லாவே பண்ணுவேன். ஏய் சீயா, சீயெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ உலகத்திலே பெரிய அசிங்கமாக இருந்துட்டு என்ன பார்த்து சீன்னு சொல்றியா? ஏய் என்ன, உன்னை தாலி கட்டி கூட்டு வந்து ரூம்குள்ளே வச்சிருக்கேன். உனக்கு ஒருத்தன் கால் பண்ணிகிட்டே இருப்பான். லவ் யூ வேற, மிஸ் யூ வேற, கல்யாணம் பண்ணிக்கலாம் வேற. இந்த லட்சணத்தில் நீ இருந்துட்டு என்ன சீன்னு சொல்லிட்டு இருக்கா? நீ நீ பெரிய ஒழுங்கா என்கிட்ட நீ எப்பெல்லாம் நடந்துக்கிற, எப்பெல்லாம் நடந்திருக்க? ஏய் உன் உலக குணம் நான் அசிங்கமாக பண்ணிடல. காலேஜில் நீ தான் அழகுன்னு ரொம்ப திமிரில் அலைஞ்சிட்டு இருந்த. என்னை பற்றி ஒவ்வொருத்தையும் அசிங்கமாக பேசிகிட்டு இருந்தேன். அதனால தான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். இத்தனை தடவை சாரி கேட்கணும்னு நினச்சிருக்கேன் தெரியுமா? இத்தனை தடவை நான் பண்ண தப்பு தான் எனக்கு தோணிருக்கு தெரியுமா? ஆனால் இப்போ தோணல. உனக்கும் அதெல்லாம் வேணும்னு இருந்திருக்கல. என்ன பேசுற நீ? நான் கல்யாணம் பண்ணிக்க இருந்த பையன். கல்யாணம் பண்ணிக்க இருந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. என்ன தானே கல்யாணம் பண்ணியிருக்க. என் வீட்டில் இருந்துட்டு எப்படி வேணாலும் அவன்கிட்ட பேச முடியுது? கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் நான் பண்ணது தப்பு தான். என்ன பண்ண? கே ரூம்ல ஏன் பெட்ல தாலி கட்டிட்டு ஏதோ ஒரு உரிமை என்னோட தனன்ற உரிமையில தான். ஆனா நீ என் கண்ணு முன்னாடி வராது. பக்க அப்படியே எரிச்சலா வருது. அப்படியே அருவருப்பா இருக்கு. உன்னைய தொட்டேன், உன்னைய கிஸ் பண்ண. ரொம்பவே டென்ஷனா அப்படியே பெட்ல போய் தூங்கணும். பையன் அங்கேயே நின்று தேம்பிட்டே இருந்துட்டு சிமன் தூங்கினதுக்கப்புறம் சிமன் பக்கத்தில் இருந்து தூங்கினான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வயன் சிமனை ஹக் பண்ணி தூங்கிட்டு இருந்தான். சிமன் கண்ணை திறந்துட்டு காலேஜ் சாரி தூக்கத்தில் ஏதோ தெரியாம தான். எவன் பக்கத்தில் இருந்து படுத்தாலும் எப்படிதான் இழுத்து போடலாம். சாரி தெரியாம தான். என்ன பழக்க தோஷமா? எவனையாவது கட்டி பிடிச்சிட்டே தூங்கி பழகிட்டியா என்ன?
ஜிமன் அசிங்கமாக பேசுகிறேன். உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல, என்ன சொல்லணும். ஜிமன் வேகமாக போய் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருந்தான். அவன் மிரர் முன்னாடி ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வயன் ஜிம்னை க்ராஸ் பண்ணான். இல்லை, ஈவினிங் வெளியே போகணும், ரெடியாரு. அது ஜிமன் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிகிட்ருக்க போல. கொடுத்துட்றேன், சொல்லி தானே கூப்பிட்டு வந்தேன், கொடுத்துட்றேன். ஜிமன் ஆஃபீஸ்க்கெலாம் ரெடி ஆகிட்டு டோர் கிட்டே போகும்போது வயன் என்ன இன்னைக்கு ஈவினிங் வெளியே போகணுன்னு சொன்னேன்ல. ரெடியாரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஈவினிங் ஜிமனோட வீட்டுக்கு போலீஸ்லாம் வந்தாங்க. என்ன சார், எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? ஜிமன் உங்கள் பையனா? ஆமாம், என் பையன் தான். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்கள் 4 பேர் இருக்கோம். என்ன பிரச்சனை? 4 பேர்னா நான், என் ஹஸ்பண்ட், என் பையன் ஜிமன், அவனோட ஒய்ஃப். ஓ, உங்கள் ஹஸ்பண்ட் எங்க? ஆஃபீஸில் இருக்காங்க. ஜிமன் இப்போ ஆஃபீஸில் தான் இருப்பான். 7:30 தான் வீட்டுக்கு வருவான். ஓ, ஜிமனோட ஒய்ஃப் உள்ளே தான் இருக்கா? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன என்கொயரி தான். ஜிமனோட ஒய்ஃபையும் கூப்பிட்றீங்களா? ஒயின் ஆண்டி. என்ன ஆண்டி? தெரிலம்மா, ஏதோ என்கொயரின்னு சொன்னாங்க. நீங்கள் தான் ஜிமனோட ஒய்ஃபா? அது ஆமாம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன என்கொயரி. கொஞ்சம் வெளியே வர முடியுமா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். போமா, என்னன்னு கேட்டா? அது ஆண்டி. போமா, எந்த பிரச்சனையும் இருக்காது. பிரச்சனைனா ஜிமன் பார்த்துப்பான், நீ போ. வைன் போலீஸ்கிட்ட தனியாக பேசலான்னு வெளியே வந்தான். சொல்லுங்கள் வைன், உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி? சார், அதான் ஜிமன் தானே உங்கள் ஹஸ்பண்ட். ஜிமன் எப்படி? அதான் எப்படின்னா எதை பற்றி கேட்குறீங்க? ஓகே, ஃப்ராங்காகவே கேட்குறேன். உங்கள் ஹஸ்பண்ட் பொண்ணுங்கக்கிட்ட எப்படி? ஐ மீன் பொண்ணுங்க விஷயத்தில். சார், என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளமா? ஜிமனுக்கு எதுவும் ப்ராப்ளமா? சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், ஜிமன் எப்படி? ஸோ ஜிமன் உங்களுக்கு எப்போ வந்து தெரியும்? அரேஞ்ச் மேரேஜா இல்லை லவ் மேரேஜா? அதான் ஸோ அதான் அரேஞ்சும் கிடையாது, லவ் மேரேஜும் கிடையாது. வாட்? அதான் அதான் ஒரு ஆக்சிடெண்ட்டா? ஒயினாவா மேரேஜ் ஸ்டோரிலாம் சொல்லிட்டு இருந்தா. ஓ, அப்போது நைட்டில் ஜிமன் உங்கள் ரூமில் வந்து தூங்கினால உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்படி தானே? சார், அதான் சார், ஜிமன் எனக்கு ஏற்கனவே தெரியும். ஜிமன் என் காலேஜ் சீனியர் தான். ஓ, அப்படியா? ஓகே, காலேஜில் எப்படி? அதான் சார், ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு சொல்கிறீங்களா? ஜிமனுக்கு எதுவும் பிரச்சனையா? நீங்கள் சொல்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள், ஜிமன் எப்படி? வைன் ஒரு டீப் பிரீத் எடுத்துகிட்டு, சார், ஜிமன் எனக்கு காலேஜ்லேருந்தே தெரியும். நீங்கள் ஜிமன் பொண்ணுங்க விஷயத்தில் எப்படின்னு கேட்டீங்கல்ல, அவனுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். அவனை சுற்றி எப்போயுமே கேர்ள்ஸ் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. பொண்ணுங்களுக்கு ஜிமன் தான் அவ்வளோ பிடிக்கும். சொல்லணும்னா எங்கள் காலேஜில் எத்தனையோ கேர்ள்ஸ் ஜிமன் பின்னாடி தான் சுற்றிட்டு இருந்தாங்க. அவன் எங்கள் காலேஜோட சாம். எல்லாருக்குமே ஜிமன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஜிமன் ரொம்ப நல்ல பையன். அவனை சுற்றி அத்தனை கேர்ள்ஸ் இருந்தாலும் எந்த பொண்ணுங்களையும் திட்டு கூட பேச மாட்டான். அவன் மேலே பொண்ணுங்க வந்து விழுந்தா கூட அவன் ரொம்ப எரிச்சலாக கோவமாக பேசிடுவான். ஜிமன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். அவனை பற்றி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்கள், முக்கியமாக கேர்ள்ஸ் கிட்ட. ஒரு ஃப்ரெண்டாக அவன்கிட்ட கிடைக்கிற கம்ஃபர்ட் வேறு எந்த பையன்ட்டே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அவன் அந்த மாதிரி பையன்தான். ஓகே, அவ்வளோ நல்ல பையன் எதுக்காக மிட் நைட்டில் ஒரு ரூமில் வந்து தூங்கினா? சார், அதான் சொன்னேன்ல, அது ஜஸ்ட் ஆக்சிடெண்ட்டாக நடந்தது. ஜிமன் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணியிருந்தான். எந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறோன்னு நிதானம் இல்லாமல்
ரூமில் வந்து தூங்கிட்டான். அந்த விஷயம் எனக்கே தெரியாது. லாஸ்ட் மினிட்ல எல்லோரும் சேர்ந்து அதை கல்யாணம் கொண்டு போயிட்டாங்க. சொல்லணும்னா ஜிமனுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த கல்யாணம் வேணவே வேணாம், கல்யாணத்தை நிப்பாட்டி இருந்தால் சொன்னான். பட் என்ன, உன் ஹஸ்பண்ட்றனால, காலேஜுக்கு ரொம்ப பிடிச்ச பையன் நமக்கு ஹஸ்பண்டாக கிடச்சிட்டான்றனால அவனுக்காக பேசுகிறியா? சார், நான் நடந்தது தான் சொல்கிறேன். நான் ஜிமனை பற்றி தான் சொல்கிறேன். ஜிமன் புரியலை. எப்படி மிட் நைட்டில் உன்கிட்ட வந்து ஒருத்தன் தூங்கியிருக்கான். உனக்கு நடக்க கல்யாணத்தை நிறுத்திட்டு ஒன்று அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான். நியாயமாக அவன் மேலே கோவமாக தான் பேசணும். ஆனால் நீனா அவனுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற காலேஜில் உங்களுக்குள்ள. அதனால தான் மேரேஜா? சார், நீங்கள் போலீஸாக இருக்கலாம், அதுக்காக இவ்வளோ சீப்பாக கொஸ்டின் கேட்பீங்களா? எனக்கு தேவை ஆன்சர் மட்டும்தான். ஒருவேளை நீ தான் மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணியா? மேரேஜை நிப்பாட்டலான்னு? சார், சிமன் ரொம்ப நல்ல பையன். அதான் எப்படின்னு கேட்குறேன். உன் கல்யாணத்தை நிறுத்திட்டு உன் லைஃப்குள்ளே வந்தோன்னே நீ எப்படி நல்ல பையன் சொல்கிறேன்? சார், அது ஆக்சிடெண்ட்டாக நடந்த விஷயம்தான். ஜிமன் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து என் ரூமில் தூங்கினது அவனுக்கே தெரியாது. ஜிமன் எப்படின்னு கேட்டிங்கல்ல, அன்றைக்கு நான் நின்று அழுதுட்டு இருக்கும்போது அவன் நினச்சிருந்தானா என்னை அப்படியே விட்டுட்டு போயிருக்க முடியும். நான் என்ன அசிங்கப்பட்டா என்ன, கேரின்னு எப்படி நினச்சா என்ன, அவனுக்கு அவள் லைஃப் தான் வேணும்னு அப்படின்னு விட்டுட்டு போயிருக்க முடியும். ஆனால் ஜிமன் அவங்க அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக நான் அசிங்கப்படுவேன், என் ஃபேமிலி அசிங்கப்படுவேன், அவனுக்கு சுத்தமாகவே பிடிக்கலனாலும் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டான். அவன் எப்படின்னு கேட்டிங்கல்ல, அவன் நினச்சிருந்தான் என்னை அப்படியே விட்டுட்டு வந்திருக்கலாம். ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் பண்ணிட்டு கூட என்னை விட்டுட்டு வந்திருக்கலாம். ஏன்னா அவனுக்கு என்ன பிடிக்கல. அப்போ கூட நான் தான் கேட்டேன், என் ஃபேமிலி அசிங்கப்படுவாங்க, என்னை கூட்டிகிட்டு போறியான்னு. அவனுக்கு சுத்தமாக என்ன பிடிக்கவே இல்லைனாலும் என்னை அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான். அவனுக்கு பிடிக்கலனாலும் என்னை அவன் கூட தங்க வச்சுக்கிட்டான். என் கூட ரொம்ப ஷேர் பண்ணிக்கிட்டான். அவன் பர்த்டேயும் ஷேர் பண்ணிக்கிட்டான். எனக்கும் சும்மா தான் பிடிக்காது. ஆனால் ஜிமன் ரொம்ப நல்ல பையன். பிடிக்காதா? ஏன்? ஐ மீன், உங்கள் காலேஜுக்கு பிடிச்ச பையன், இப்போ ஹஸ்பண்ட், ஏன் பிடிக்காது? அதே பர்சனல். அவனுக்கு என்ன பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி எனக்கும் அவனுக்கு பிடிக்காது தான். ஆனால் ஜிமன் ரொம்ப நல்ல பையன். சரி, ப்ராப்ளம் என்ன? எதுக்காக ஜிமன் பற்றி? ஜிமனோட ஆஃபீஸில் இருக்க ஒரு பொண்ணு, ஆஃபீஸில் இருக்க சில பசங்க செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணுறதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அதான் எல்லா எம்ப்ளாயீஸையும் அவங்களோட ஃபேமிலியும் தனித்தனியாக என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக எல்லா ஒய்ஃபும் ஹஸ்பண்ட்காக தான் பேசுகிறீங்க. உங்கள் கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நீயும் அப்படி தான் இருக்க. அது ஜிமன் ஆஃபீஸில்? ஆமாம் சார், நிஜமாக தான் ஜிமன் அப்படிலாம் பண்ணுற ஆள் கிடையாது. ஜிமன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான். இவ்வளோ நர்வஸ் சரிங்க, என்னாச்சு? அது எனக்கு ஜிம்மை பற்றி நல்லா தெரியும். ஜிம்மை அப்படிலாம் கிடையாது. ஜிம்மை அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டோம். நீங்கள் நர்வஸ் ஆகிறத பார்த்தா தான் எனக்கு ஜிம்மின் மேலே டவுட்டே வருது. இல்லை, ஜிம்மின் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான். ஜிம்மின் கொஞ்சம் அப்படிதான். ஆனால் என்கிட்ட மட்டும்தான். சார், இன்னும் தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவன் நினச்சிருந்தான் என்ன வேணா பண்ணியிருக்க முடியும். நான் கூட தான் இருக்கேன். ஆனால் அவன் அப்படிலாம் இல்லை. அவன் கண்டிப்பாக பொண்ணுங்கக்கிட்ட தப்பாக நடக்க மாட்டான். ரொம்ப கோவப்படுவான். கோவத்தில் ஏதாவது பண்ணுவான், இல்லைன்னா ஆர்வக்குள்ளார ஏதாவது பண்ணுவான். ஆனால் எதுனாலும் என்கிட்ட மட்டும்தான். கண்டிப்பாக ஜிம்னால ஆஃபீஸில் இருக்க பொண்ணுங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நீங்கள் வேணால் கேர்ள்ஸ் கிட்ட விசாரிச்சு பாருங்க. விசாரிச்சுட்டு தான் இருக்கும். ஓகே, உங்கள் ஆன்ட்டிட்டையும் கொஞ்சம் விசாரிக்கணும். அவங்கள வர சொல்கிறீங்களா? வர சொல்கிறேன். ஆனால் சார், ஜிமன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான்.
பண்ணியிருக்க மாட்டான். அந்த டைம் ஸ்கிப் ஆச்சு. ஈவினிங் ஜிமின் வீட்டுக்கு வந்ததும், ஜிமின் ஆஃபீஸில் என்ன பிரச்சனை? ஏமா நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்தாங்கடா. போலீஸா? வீட்டுக்கா? ஆமாடா. ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனையா என்ன? ஆஃபீஸ்னால் பிரச்சனை இருக்க தான் செய்யும். போலீஸ் வரதுலாம் ஒரு விஷயமா? சும்மா ஜென்ரலாக என்கொயரிக்காக வந்திருப்பாங்க. நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதா. அவங்க வீட்டுக்கு வந்து என்னையும் ஒயினையும் விசாரித்தாங்க. உன்னையும் ஒயினையுமா? ஆமாடா. என்ன என்ன விசாரிச்சாங்க? ஒயின் சோஃபாவில் உட்காந்துருந்தா ஜிமின் என்னை திரும்பி பார்த்துட்டு, என்னம்மா என்ன விசாரிச்சாங்க? நீ எப்படின்னு கேட்டாங்க. நீ பொண்ணுங்கக்கிட்ட எப்படி பேசுவ, பொண்ணுங்கக்கிட்ட எப்படி நடந்து பண்ணலாம் கேட்டாங்க. ஏண்டா எதுவும் பிரச்சனையா? ஜிமின் அங்கேயும் என்ன பார்த்தோம். இவகிட்ட என்னை பற்றி விசாரிக்கணும். என்ன சொல்லி தொலைஞ்சாலும் கண்டிப்பாக கேவலமாக ஏதாவது சொல்லியிருப்போம். இதை வேறு சமாளிக்கணுமா? நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். டேய் சொல்லிட்டு போடா, என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, இனிமேல் தான் பிரச்சனையே வரும். ஜிமின் அவனை பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தான். சரி நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேம்மா, எனக்கு வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. பையன் என்ன வெளியே போகலான்னு சொன்னேன்ல, ரெடி ஆகலையா? நான் ரெடி தான். ஜிமின் நீ பையனை வெளியே கூட்டு போறியா? ரொம்பலாம் சந்தோஷப்படாத, இதெல்லாம் நான் தானே ஆரம்பித்தேன், அதான் நானே பார்த்துக்கிறேன். ஜிமின் வேமா ரூமுக்கு போனான். ஜிமினோட அம்மா என்னை கன்ஃபியூஸாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஆண்டி நான் ஒன்றும் போய் என் மொபைல் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஜிமின் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரும்போது என்ன மொபைலை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருந்தான். நான் வீட்டில் இருக்கும்போதாவது இவன்ட்டு பேசாமல் இருக்கலாம்ல, என்னை இரிட்டேட் பண்ணிட்டு. ஜிமின் செம்ம டென்ஷனாக அவனோட வேலைக்கு மொபைலாக எடுத்துகிட்டு இருந்தான். ஜிமின் என்ன ரெடி ஆகிட்டல, வா போகலாம். அது ஜிமின் இன்னைக்கு போலீஸ் வந்தாங்க. ஆஃபீஸில் ஏதோ ஆஃபீஸில் இருக்க பொண்ணு என் தலையெழுத்து பார்த்தல, என்னை பற்றி உங்ககிட்ட வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கான். தெரியும் நீ என்னெல்லாம் சொல்லியிருப்பேன்னு. உனக்கு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன்ல, எனக்கு இதெல்லாம் தேவைதான். அதான் மொத்த பிரச்சனையும் என் கூட வந்து என் பெட்டில் தூங்கிட்டு இருக்கேன். இதை விட பெரிய பிரச்சனை வந்துட போது, நான் பார்த்துக்கிறேன். நீ ரெடி தானே, வா போகலாம். ஏய் என்ன ஜிமின் பிரச்சனை? நான் பேசுறதே காரில் வாங்க மாட்டியா? ஓகே லாயரை பக்கம் போகலாம். போலீஸ் சொன்னாங்க ஆஃபீஸில். ஜிமின் உன்கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, என்ன என் ஆஃபீஸில் இருக்க பொண்ணு நான் கையை பிடிச்சிருதுன்னு சொன்னானா? அவகிட்ட எப்படி எப்படி நடந்துக்கிட்டேன்னு சொன்னானா? நீ என்ன சொல்லியிருப்பான்னு தெரியாதா? என் காலேஜில் தான் படித்தான், அவன் அப்படி தான் என்கிட்டே அப்படி தான் நடந்துப்பான். என் கல்யாணத்தை நிப்பாட்டி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் சரியான பொறுக்கி பொண்ணுங்களுக்கு அலையிறவன், அப்படி இப்படின்னு என்னை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருப்பேன். அவ்வளோதானே? சொல்லுடி, அவ்வளோதானே? தலை நின்று பேசு. அதான் எனக்கு கேவலமானவன்னு சொல்லிட்டல, கேவலமாகவே நடந்துக்கிறேன். உன்னை பார்க்கும்போது அப்படியே கிரிச்சல் ஆகுது. அதான் எப்படி காட்டுன்னு தெரியல. ஆஃபீஸ்க்குள்ள எனக்கு எவ்வளோ நல்ல பேர் இருக்குது தெரியுமா? பொண்ணுங்க எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க தெரியுமா? ஆனால் நீ என்னை பொறுக்கின்னு சொல்லுவேன், அப்படி தானே சொல்லியிருக்க? ஜிஜ்மன் அது எப்படி சொல்கிறான்? ஜிமன் அவன் கிரிப்பை லூஸ் பண்ணி அப்படி மெதுவாக அவன் கையாரிக்கிட்டே வந்தான். ஜிமன் என்ன பண்ணுற? ஜிமன் விட்டு. ஊரே நான் நல்லவன் சொல்லும்போது நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா என்னை பொறுக்கின்னு சொல்லியிருக்கான். ஏதோ அவ புதிய ஒழுங்கு மாதிரி. கையிடு. ஆமாம் வெரி நல்லவனா, பொறுக்கி மாதிரி தான் நடந்துக்கிறேன். அப்படி கிண்ணடி நான் நடந்துக்கிட்டேன். நீ யோசிச்சு பாரு, எல்லாம் பொண்ணாலன்னு உனக்கே புரியும். கையிட்டு ஜிமன். உனக்கு தடவைனா எனக்கு ஆசைப்படுறேன். போகலாம் வா. ஜிமன் ரொம்ப கோவமா அப்படியே போய் காரில் ஏறினான். லாயரை மீட் பண்ணி டைவர்ஸ்க்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு லாயர் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வரும்போது ரொம்ப ஹாப்பியில், நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ ஆசைப்பட்ட டைவர்ஸ் சீக்கிரமே கிடச்சிரும், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கி தந்துடுறேன். ரொம்ப ஹாப்பியில். உனக்கும் இதான ஜிமன் வேணும்? எனக்கும் இதான் வேணும். ஏன்னா என்னை பிடிச்ச சனியை மொத்தமாக தொலைதுனா எனக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். நானே ஆசைப்பட்ட மாதிரி டைவர்ஸ் தந்துடுறேன். அதுக்கப்புறம் தேவண்ண நீ எவன் கூட வேணா போ, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. பட் டிவோர்ஸ் வர
எல்லாத்தையும் மூடிட்டுருக்கா. புரியுதுல ஜிமன்? ஏய், இந்த உச்சிலாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் ஒரு ரூமில் வந்து படுத்தேன்னா நீ என் ரூமில் படுத்துட்டு எவன்கிட்டயோ பேசிகிட்டு இருக்க. உனக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நான் எதுக்கு எல்லாத்தையும் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன்? எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். இங்கே நில்ல, கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஜிமன் கார் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்லேருந்து ஒரு பைக் ஒயின் மேலே இடிச்சு அப்படியே கீழே விழுந்துச்சு. ஒயினை கீழே விழுந்திருந்தா. பார்த்து வர மாட்டிங்களா? இப்படிதான் வண்டி ஓட்டுவீங்களா? சாரி சிஸ்டர், நீங்கள் தான் வழியில் நின்றுட்டு இருந்தீங்க. சாரி. அந்த பையன் கை கால்லாம் அடித்து பிளட்டோட அப்படியே இன்ச்சு நின்றுட்டு இருந்தான். ஒயின் அடியே போடாமல் இன்ச்சு நிற்க முடியாமல் நின்றுட்டு இருந்தான். ஜிமன் கார் அங்கேயே நிப்பாட்டிட்டு செம்ம டென்ஷனாக வேகமாக அந்த பையன்கிட்ட வந்து அவனை பலார்னு அரைஞ்சிட்டு, டேய் அறிவில்லை, ரோட்டில் ஆள் நிற்கிற கூட தெரியாதா? கண்ணு எங்கே வச்சுட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கா? சார் அவங்க தான் சார் ரோட்டில் நடுவில் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஓ, நின்றுட்டு இருந்தா அப்படியே மோதிடுவ. நிற்கிறவங்கன்னு பார்த்து நான் போக தெரியாதா? சார் சாரி சார், தெரியாம தான் தெரியாம அடிச்சிட்டேன். என்ன பண்ணுற? தெரியாம தான். அவங்க தப்பில்லை, நான் தான். தாய் மூடு, அறிவில்லை உனக்கு? அவங்கள விட்டு. சாரி, நீங்கள் போங்க. ஏய், அவன் வந்து இடிச்சிருக்கான், நிற்க முடியல உன்னால. போ சொல்லிட்டு இருக்க. ஜிமன், தப்பு என்னோட தான், நான் தான் நடுவில். சாரி சார், ப்ளீஸ். சாரி விடுங்க சார். ஜிமன் அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தான். சார் விடுங்க சார். சாரி சார். அவன் இன்னைக்கு பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே சாஞ்சான். ஜிமன் அவனை டக்குன்னு விட்டுட்டு அவனை ஹோல்ட் பண்ணான். ஏய் என்னாச்சு? ஜிமன் விட்ட கேப்பில் அந்த பையன் வண்டியை தள்ளிட்டே ஓடி இருப்பான். ஏய் என்னாச்சு? கால் வலிக்குது ஜிமன், காலில் இடிச்சிருச்சு. அறிவில்லை அவனுக்கு? நடு ரோட்டில் தான் வந்து நிற்பாங்களா? ஜிமன் அது வா. நடக்க முடியல ஜிமன். ஜிமன் டக்குன்னு வேணா லெஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே கார் கூட்டு போனான். ஜிமன் ரொம்ப டென்ஷனாக ஃபேஸ் வச்சுட்டு அப்படியே காரை ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தான். சாரி ஜிமன், நான் கவனிக்கலாம். நீ எதை தான் கவனிச்சிருக்கா? ஜிமன் ஃபேஸை டென்ஷனாக வச்சுட்டு வேகமாக ட்ரைவ் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல்கிட்ட போய் நிப்பாட்டினான். ஜிமன், எதுக்கு ஹாஸ்பிட்டல்னா? எனக்கு காயெல்லாம் எதுவும் இல்லை. வாய மட்டும் வரியா? ஜிமன் அது ஜிமன் ஒயின் சைடு வந்து ஒயினை அப்படியே லிஃப்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூப்பிட்டு வந்தான். சார், வீல் சேர் வேணுமா? அது இல்லை, நானே. ஜிமன் டக்குன்னு ஒயினை பார்த்தோம். ஒயின் ஜிமனை நக்கலாக பார்த்துட்டு இருந்தான். என்ன சிஸ்டர், வீல் சேர் கொடுங்க. ஏய் ஒன்றும் இல்லை, உட்கார், காலா இதில் வச்சுக்கோ. ஜிமன் ஒயினை டாக்டர் கிட்டே கூப்பிட்டு போனோம். என்னாச்சு? டாக்டர், இவளை பைக் இடிச்சிருச்சு. ஒரு மாதம் நின்றுட்டு இருந்தா பைக் இடிச்சிருச்சு. நடக்க முடியல, நிற்கவே முடியல. எங்க காட்டுங்க. ஜிமன் ஒயின் ட்ரெஸ்லாம் மூவ் பண்ணி மெதுவாக என்னோட காலை லிஃப்ட் பண்ணான். இங்கே தான் பழிக்குதுன்னு சொன்னா டாக்டர். இந்த காலை தான் பேலன்ஸ் பண்ண முடியல. ஓ சரி ஓகே, நான் டேப்லெட்ஸ் ஆயில்மெண்ட்லாம் எழுதி தரேன், ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க. ஆனால் பைக் அடிச்சிருக்கு, ஒரு எக்ஸ்ரே எடுத்துப்போமா? தேவையில்லை, காலில் வீக்கம் எதுவும் இல்லை. அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக இல்லை. அவங்களால காலை நல்லாவே மூவ் பண்ண முடியுது. ஃப்ராக்சர் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. டேப்லெட் எடுத்துக்கோங்க, பெயின் குறையலைன்னா அப்புறம் என்னென்னு பார்க்கலாம். டாக்டர், அப்புறமும் என்னென்னு பார்க்க தானே போகிறோம். இப்போவே எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருங்களேன். அது அப்போ காலை பேலன்ஸ் பண்ண முடியல. ஓகே, எக்ஸ்ரே தானே எடுத்துக்கலாம். ஜிமன் அவனோட காலை லிஃப்ட் பண்ணி எக்ஸ்ரே எடுக்கலாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். நான் தான் சொன்னேன்ல, ஃப்ராக்சர் இல்லைன்னு. எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. லேசாக சுலுக்கியிருக்கலாம், அதனால பெயின் இருக்குது. நீங்கள் டேப்லெட் போட்டுட்டு ஆயின்மெண்ட் போட்டுக்கோங்க, சரியாயிடும். இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் எழுதி தரேன். ஃப்ராக்சர் எதுவும் இல்லைல்ல டாக்டர்? இல்லை, நார்மலாக தான் இருக்குது. டாக்டர், ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி அவள் கவுச்சில் தூங்கிட்டு இருக்கும்போது உருண்டு கீழே விழுந்துட்டான். அப்போவும் அதே காலில் தான். அப்போ கூட நடக்க முடியாமல் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ வரைக்குமே அந்த காலை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியாமல் தான் பேலன்ஸ் பண்ணுறான். லேசாக தாங்கி நடக்கிறான். அதே காலில் தான். நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ண தேவையே இல்லை. காலில் எந்த பிரச்சனையும் இல்லை. அடிப்பட்டதும் இருக்க பெயின் தான் இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் தானாக சரியாயிரும். நான் டேப்லெட் ஆயில்மெண்ட் தரேன். ஓகே
ஜிமன் பேச பேச அவன் ஜிமனே பார்த்துட்டு இருந்தா. சிஸ்டம், நான் கார் எடுத்துகிட்டு என்ட்ரன்ஸ் கிட்ட வரேன். இவ்வளோ வீல் சேரில் கூட்டிகிட்டு வந்துடுறீங்களா? ஓகே சார். சிஸ்டம், கவனமா, அவள் கால் அடிபட்டிருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. ஓகே சார். கார் எடுத்துகிட்டு வரேன். ஓகே ஜிமன். சிஸ்டர், இவங்க உங்கள் ஹஸ்பண்டா? ஹஸ்பண்டா? ஆமாம். ஒன்றுமே இல்லை, அதுக்கே இவ்வளோ போதுடுறாங்க. ரொம்ப கேரிங்காக இருக்காங்க. ஆமாம், ரொம்ப அழகாகவும் இருக்காங்க. சிஸ்டர், என்னை கார்கிட்ட விட்டுறீங்களா? ஓகே. ஜிமன் வேகமாக வந்து அவனை லிஃப்ட் பண்ணி கார் சீட்டில் உட்கார வச்சு சீட் பெல்ட்லாம் போட்டுட்டு காரை ட்ரைவ் பண்ணி வீட்டுக்கு போனோம். காரில் வெயிட் பண்ணு, நான் அம்மா என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே. ஜிமன் வீட்டுக்குள்ளே போய் யார் மேலேன்றதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அகைன் வந்து அவனை லிஃப்ட் பண்ணி ரூம் கூப்பிட்டு போனோம். பெட்டில் கம்ஃபர்டபுளாக படுக்க வச்சுட்டு, இங்கே இரு, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். அது ஜிமன், இல்லை நான் இருன்னு சொன்னேன். ஓகே. என்ன இவனை புரிஞ்சிக்கவே முடியல. கல்யாண அப்படி திட்டினான், இப்போ என்னடானா? ஜிமன் பிளேட்டில் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு இல்லை கை கழுவிக்கோ. சாப்பிடு. ஆனால் ஜிமன் எனக்கு இவ்வளோ வேணாம். டேப்லெட் போடணும்ல, சாப்பிடு. இல்லை ஜிமன், ஒன்று சாப்பிடுன்னு சொன்னேன். ஒயின் சாப்பிட்டதும் ஜிமன் டேப்லெட்லாம் எடுத்து கொடுத்துட்டு ஒயின் டேப்லெட்லாம் போட வச்சுட்டு, இந்தா ஆயின்மெண்ட், எங்கே பெயின் இருக்கோ அங்கே பார்த்து தேய்ச்சிக்கோ. ஓகே. நான் போய் சாப்பிட்டு வரேன். ஜிமன் போய் சாப்பிட்டுட்டு அகைன் ரூம் வரும்போது ஒயின் ரெஸ்ட் ரூம்லேருந்து நடக்கவே முடியாமல் நொண்டி வெளியே வந்துட்டு இருந்தா. ஜிமன் வேகமாக வாங்கிக்கிட்டு வந்து ஒயினை ஹோல்ட் பண்ணிவிட்டு, அறிவில்லையா, ரெஸ்ட் ரூம் போகணுன்னு எனக்கு கூப்பிட்டுருக்கலாம்ல? அது இல்லை ஜிமன், ஒரு பிரச்சனையும் இல்லை, அதான் டாக்டர் சொன்னாங்கல்ல, கொஞ்சம் பெயின் இருக்குது, அவ்வளோதான். வா. ஜிமன் வேணா பெட்டில் அழகாக படுக்க வச்சுட்டு ஆளுக்கு பெட்ஷீட் போட்டுட்டு இருந்தான். ஜிமன், எனக்கு காலில் தான் அடிபட்டிருக்கு, பெட்ஷீட்டில் நானே போட்டுப்பேன். தூங்கு, ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு. ஓகே ஓகே. நான் தூங்கிட்டு இருக்கேன்லாம் நினைக்காதா, ஏதாவது வேணும்னா எனக்கு கேளு. என்னை எழுப்பு, நான் எந்த வச்சிருவேன். ஓகே ஓகே. ஜிமன் அவன் பக்கத்தில் வந்து படுத்து அப்படியே தூங்கினான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமன் கண்ணை திறக்கும்போது அவன் ஜிமனை ஹக் பண்ணி நல்லா தூங்கிட்டு இருந்தான். போயினா விடு, பையன் அவன் டக்குன்னு டிஸ்டர்ப் ஆகிட்டான். சாரி ஜிமன், அது தெரியாமல் தான், சாரி. இட்ஸ் ஓகே. காலில் பெயின் எப்படி இருக்கா? ஓகே தான் ஜிமன். ஓகே. ஜிமன் வந்துச்சு, ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் போனோம். அப்படியே திரும்பி வாங்கிக்கிட்டேன். உனக்கு ரெஸ்ட் ரூம் போகணுமா? ரெஸ்ட் ரூம் போகணுமா? போகணும். ஹெல்ப் பண்ணவா? அதான் ஹெல்ப் பண்ணவா? என்னோட க்யூட்டான ஸ்மைலோட அப்படி கொஞ்சமாக ப்ளஷ் ஆகிட்டு, இல்லை நான் போய்ப்பேன். தேங்க்ஸ். கன்ஃபார்மாக நீயே போயிடுவியா? நடக்க முடியுமா? நல்லா நடக்க முடியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நானாக தான் இருந்துருச்சேன். பெயின் இருந்துச்சா? இல்லை, ஓகே தான், பெயினாலாம் இல்லை, நான் நடந்துடுவேன் ஜிமன். ஓகே. உனக்கு என்கிட்ட ஹெல்ப் கேட்க வேணாண்ணா, சொல்லு, நான் அம்மாக்கிட்ட. ஜிமன், நான் ஓகே தான், என்னால் நடக்க முடியுது. ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக கேட்குறேன்.